வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். சென்னைசர்ல இருந்து ஒரு TWS இயர்ஃபோன்ஸ். இந்த இயர்ஃபோன்ஸ் மேல எனக்கு ரொம்ப நாளா ஒரு கண் இருந்துச்சு. ஆக்சுவலா சென்னைசர்னுடைய மொமெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் TWS மொமெண்டம், அப்புறம் மொமெண்டம் 2 இந்த மாதிரிலாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பல பேர் அதை வந்து புகழ்ந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் அதோடைய விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஒரு பட்ஜெட்டில் தான் இருக்கும். அதே சவுண்ட் குவாலிட்டியை எடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னைசர்னுடைய CX400BT. சென்னைசர்னுடைய மொமெண்டம் சீரீஸ் இருக்கக்கூடிய சவுண்ட் சிக்னேச்சர், அந்த சவுண்ட் குவாலிட்டி இதில் இருக்கும். ஆனால் விலை பார்த்தீங்கன்னா அதை விட பாதி. ஸோ இந்த சென்னைசர் CX400BT எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதில நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஆக்சுவலா இந்த வேர்ல்டு மியூசிக் டே அப்படின்னாங்க. ஸோ எனக்கு வந்து மியூசிக் மேலே ரொம்பவே ஆர்வம் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான மியூசிக், அதாவது தரமான சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான இயர்ஃபோன்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ தான் என் கண்ணில் வந்து இந்த சென்னைசர்னுடைய CX400BT தென்பட்டது. அதுக்கேற்றாப்புல அமேசானில் அந்த வேர்ல்டு மியூசிக் டே அன்னைக்கு நல்ல ஒரு ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு டீலில் எனக்கு இந்த இயர்ஃபோன் கிடச்சதுனால நான் அதை வாங்கிட்டேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய அனுபவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்பாக்ஸ் பண்ணி இதோடைய டிசைன் எல்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் முக்கியமாக நான் இந்த இயர்ஃபோனை வாங்கினதுக்கான ஒரு முதல் காரணமே பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆடியோ குவாலிட்டி தான். ஸோ அதனால இந்த வீடியோவில் முதல்ல வந்து நான் எடுத்த உடனே ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆடியோ குவாலிட்டி நான் டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக ஸ்பாட்டிஃபைல எனக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆனால் இந்த இயர்ஃபோன் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற அந்த பிளேலிஸ்ட் மட்டும் கிடையாது, என்னுடைய நிறைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டு பார்த்தேன். ஸோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, இதனுடைய சவுண்ட் குவாலிட்டி ஒரு ஹோல்சம் பாட்டு, அதாவது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, சாப்பாடுக்கு நம்ம மத்தியானம் சாப்பிட உட்காடுறோம். சாப்பாடுக்கு நிறைய ஆப்ஷன் உண்டு. சில பேர் பீஸா சாப்பிடுவாங்க, சில பேர் பிரியாணி சாப்பிடுவாங்க. ஆனால் என்ன இருந்தாலும் அந்த தலவாழை இலை போட்டு அதில் ஃபுல் மீல் சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சுகம் தான் இந்த இயர்ஃபோன்ஸில் பாட்டு கேட்குறப்போ நான் ஃபீல் பண்ணேன். ஹோல்சம், அதாவது கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எல்லா நீங்கள் பாட்டு கேட்குறப்போ அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டினுடைய கிளாரிட்டியை விட ஒவ்வொரு பாட்டுலையும் பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ், பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒருத்தர் பாடுறப்போ பாஸ் பண்ணிட்டு அந்த பாஸுக்கு அப்புறமா திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாஸ், அந்த பிளாங்க் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, அதுக்கப்புறமா தொடங்கக்கூடிய வாய்ஸ் இருக்கக்கூடிய கிளாரிட்டி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வாய்ஸ், பேஸ், இது எல்லா ஃப்ரீக்வன்சியும் சேர்ந்து சில இடங்களில் சங்கமம் மாதிரி ஒரு மீட் ஆகும். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குழப்படி இல்லாமல் எது எந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா டிஸ்டிங்க்டாக கேட்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் இதில் கிடைக்கும். பேஸ் கண்டிப்பாக இருக்கு. பேஸ் பிரியர்களுக்கு இந்த இயர்ஃபோன்ஸில் நல்ல ஒரு தம்பிங் பேஸ் இருக்கு. சவுண்ட் ஸ்டேஜிங், ஒரு ஸ்டேஜில் உட்காந்து நம்ம பாட்டு கேட்குறப்போ சுற்றி அந்த ரூமில் உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வாசிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எங்க இருந்து வாசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சரவுண்ட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அதுவுமே இந்த இயர்ஃபோன்ஸ்ல பக்காவா இருக்கு. ஸோ பேஸா இருக்கட்டும், வாய்ஸ் கிளாரிட்டியா இருக்கட்டும், இன்ஸ்ட்ருமெண்டோட கிளாரிட்டியா இருக்கட்டும், எல்லா ஃப்ரீக்வன்சிக்கான டிஸ்டிங்க்டான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சி வந்து பொல்யூட் பண்ணாம தனித்தனியா டிஸ்டிங்க்டா கேட்கறது தான் இந்த இயர்ஃபோன்ஸுடைய தனித்துவம். எந்த ஜானர்ல நீங்க பாட்டு கேட்கறதா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல எக்கச்சக்கமான TWS இருக்கு. உங்களுக்கு இயர்ஃபோன்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு கம்மியே கிடையாது. 1000 ரூபாயில இருந்து 20,000, 30,000, 50,000 எவ்வளோ நீங்கள் ரூபா போட போட உங்களுக்கு பட்ஜெட்டில் நிறைய இயர்ஃபோன்ஸ் இருக்கவே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு இயர்ஃபோன்ஸுக்கும் ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் நாங்கள் கொண்டாந்து ஒரு இயர்ஃபோன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ஒரு பட்ஜெட்டில் ஒரு 2000, 3000 கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த இயர்ஃபோன்ஸில் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பட்ஜெட் முக்கியம் அப்படின்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் இயர்ஃபோன் வாங்க. உங்களுக்கு வந்து சவுண்டுடைய பேஸ் முக்கியம் அப்படின்னா பேஸ் தர மாதிரி இயர்ஃபோன்ஸ் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சவுண்டினுடைய டோட்டல் குவாலிட்டி, ஃபுல் குவாலிட்டி எனக்கு நல்லா இருக்கணும். ஸோ அதனால நான் இந்த இயர்ஃபோன்ஸ் நான் சூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ என்ன விஷயம்னு தெரியல, அவங்க அமேசான்லேருந்து டெலிவரி பண்ணுறப்போ அப்படி டப்பா கொஞ்சம் நெளிஞ்சு சொம்பு கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது. ஆனால் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களும் பத்திரமா இருந்தது. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த சார்ஜிங் கேஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த TWS இயர்பட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 3 சைஸில் இயர் டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள், யூசர் மேனுவல், எக்கச்சக்கமான யூசர் மேனுவல்லாம் கொடுத்துருந்தாங்க. பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு இந்த சார்ஜிங் கேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இது வந்து ரொம்ப ஒரு காம்பாக்டான சார்ஜிங் கேஸ்ன்னு சொல்ல முடியாது. சிறுசாக தான் இருக்குது, ஆனால் ஃப்ளாட்டான டிசைன் கிடையாது. பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கிறப்போ பாக்கெட் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்ஜ் மாதிரி தெரிய தான் செய்யும். ஃபுல்லா பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஹிஞ்ச் எல்லாம் கூட பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. மெக்கானிக்கல் சிஸ்டம்ல பெர்ஃபெக்ட்டா க்ளோஸ் ஆயிருக்கு.
பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு LED லைட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல ஒரு USB போர்ட் கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பட்டன் இருக்கு. அந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த நேரத்துல எவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு இந்த LED லைட் டிஃபரண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு எரியும். இப்போ ஆரஞ்சுல இருக்கறனால கிட்டத்தட்ட 50% பேட்டரி இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ள திறந்த உடனே இந்த TWS கொடுத்திருக்காங்க. இந்த TWS வந்து இப்படி இந்த கேஸ் நீங்க எப்படி ஆட்டினாலும் கீழே விழுகாத அளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்ட்ராங்கான ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்டோட உள்ளுக்குள்ள ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த TWS நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு பட்ஸ்மே பாத்தீங்கன்னா சாதாரணமா இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு காட்டன் பட்ஸ் டைப்ஸ் ஆஃப் இயர்ஃபோன்ஸ்ல இதோட சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா இந்த பெருசா இருக்கிறது டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. காதுல நீங்க இப்படி மாட்டிட்டு அப்படி திருப்பி அப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா ஃபிட் ஆகுது. இதுல வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கிடையாது. ஆனா பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதாவது உங்க இயர் கேனால்ஸை சீல் பண்ற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அந்த எஃபெக்ட் பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பக்கத்துல இருந்து பேசுறவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியாது. இதை வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அப்பதான் எங்க வீட்டுக்காரமா வந்து நல்லா திட்டிக்கிட்டு வேற போகுது. சரி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா கொலாட்ரல் டேமேஜ் எல்லா வீட்லையும் நடக்கிறது தான். அதை நம்ம ஓரமா வச்சுட்டு காதுல கேட்காம இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய பில்டு குவாலிட்டி எப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக், ஆனா பக்காவான ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலாப்ல இருக்கிற அந்த அதோட லோகோ இருக்கு பாத்தீங்களா, அதான் டச் கண்ட்ரோல். ஸோ எல்லா விதமான டச் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, பாட்டை பிளே பண்றதுக்கு, பாஸ் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் ட்ராக்கு போறதுக்கு, ப்ரீவியஸ் ட்ராக்கு போறதுக்கு, கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்றதுக்கு, இதுக்கான எல்லா கண்ட்ரோலும் ஜெஸ்டர் மூலமா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தேவையானபடி நீங்க மாத்திக்கிறதுக்காக ஒரு அப்ளிகேஷனும் உண்டு. அதை பத்தி நான் வேறமா சொல்றேன். பட் இதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட மைக் குவாலிட்டி. வாங்க மைக் குவாலிட்டி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த Sennheiser CX400BT னுடைய மைக் மூலமா நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு இன்டோர் கண்டிஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஃபேன் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்திலும் ஒரு அளவுக்கு நாய்ஸ் கேன்சலிங் இருக்கா அப்படிங்கறத பாருங்க. ஸோ ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. கால் ஸ்பெஷலாக இருக்கட்டும், மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இயர்ஃபோன்ஸ் பக்காவாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இந்த இயர்ஃபோன்ஸில் இல்லாத என்ன அப்படின்னா வேர் டிடெக்ஷன் கிடையாது. அதாவது இயர்ஃபோன்ஸ் நீங்கள் எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுது, பிளே ஆகுது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை கிடையாது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. மல்டிபிள் டிவைஸுக்கான சப்போர்ட், அதாவது ஒரே நேரத்தில் 2-3 டிவைஸஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் அப்படி மல்டிபிள் டிவைஸில் ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் மாறுறதுக்கு Sennheiser அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி அப்ளிகேஷன் மூலமா நீங்க மாற்ற முடியும். ஆட்டோமேட்டிக்கா மாறாது. ஸோ அது ஒரு சின்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த இயர்ஃபோன்ஸ்ல கேமிங் விளையாடலாமான்னு கேட்டீங்கன்னா இது வந்து கேமிங்கான ஒரு இயர்ஃபோன்ஸ் கிடையாது. முழுக்க முழுக்க சவுண்ட் குவாலிட்டி, மியூசிக் பிரியர்களுக்காக ஆடியோ ஃபைல் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு சவுண்ட் குவாலிட்டி தரக்கூடிய ஒரு இயர்ஃபோன்ஸ். ஸோ கேமிங்லாம் நீங்கள் விளையாடலாம். சாதாரணமாக நீங்கள் கேம் விளையாடுறப்போ சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடிங்கன்னா பெருசாக பிரச்சனை தெரியாது. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃபாஸ்ட் பேஸ்ட் கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு லேக் இருக்க தான் செய்யும். Sennheiserல இருந்து ஸ்மார்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் உண்டு. iOS-கா இருக்கட்டும், கூகுள் பிளே ஸ்டோருக்கா இருக்கட்டும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியது. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இந்த இயர்ஃபோன்ஸில் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கப்புறமா அதில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய ஈக்குவலைசரை நீங்கள் மாற்றலாம். ஈக்குவலைசர் மாற்றுறது பார்த்தீங்கன்னா அப்படியே டிசைன்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. 3 பாயிண்ட் தான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சில பேருக்கு ஒரு 7 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஈக்குவலைசர்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக 3 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த கிராஃபிக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸுடைய ஜெஸ்டர் கண்ட்ரோல்லாம் எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் என்ன மாதிரியான கண்ட்ரோல் வேணும், லெஃப்ட்டில் சிங்கிள் டேப்பில், டபுள் டேப்பில், லாங் டேப்ல, அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு, இந்த மாதிரி என்னென்ன விஷயம் உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கறத நீங்க முழுக்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இயர்ஃபோன்ஸ் கூட OTA அப்டேட்லாம் வந்துச்சுங்க. ஸோ ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சா இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நல்லா தான் இருக்கு. அதுக்கு மேலே எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் OTA அப்டேட் வருது. பேட்டரி லைஃப் பக்காவாக இருக்கு. அதாவது அவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா 7 ஹவர்ஸ் வரைக்கும் இந்த இயர்ஃபோன்ஸ்ல பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய யூசேஜில் 7 ஹவர்ஸ்க்கு மேலேயே கிடச்சிச்சு. வால்யூம் வந்து நான் எப்பவுமே 100% வைக்க மாட்டேன். ஒரு 50 to 60% தான் வால்யூம் நான் வச்சு கேட்பேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 8 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. இந்த சார்ஜிங் கேஸில் போட்டு நம்ம திருப்பி நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ஓவராலாக ஒரு 22 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு பேட்டரி லைஃப் கிடைச்சது. ஸோ இந்த வேர்ல்டு மியூசிக் டேல எனக்கே நானே கிஃப்ட் பண்ணிக்கிட்ட இந்த இயர்ஃபோன் Sennheiser CX400BT எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது நீங்களும் வாங்கணும்னு நினைச்சா கூட வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க வாங்குறப்போ உங்களுக்கு கிடைக்கிறது பியூர் சவுண்ட் குவாலிட்டி. அது மட்டும்தான் முக்கியம், வேற எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் நினைச்சீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்க தாராளமா நீங்க வாங்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதே இன்னொரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.